கர்ப்பிணிகள் சூடான தண்ணீரினில் குளிக்க கூடாதா? கருச்சிதைவு ஏற்பட்டு விடுமா? பிறக்கப் போகும் குழந்தை குறைபாட்டுடன் பிறக்குமா? ஆம், இக்கூற்றுகள் யாவும் உண்மையே. ஒரு கர்ப்பிணி உடலின் வெப்பநிலை சுமார் 37 டிகிரி செல்சியஸில் பராமரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இதற்கு காரணம் கருவின் முக்கிய அமைப்பான நியூரல் டியூப். சுருக்கமாக சொன்னால் இந்த அமைப்பே குழந்தையின் முதுகுத்தண்டாகவும் மூளையாகவும் மாறும். இப்பேற்பட்ட அமைப்பினால் அதிக சூட்டினை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு கர்ப்பிணி சூடான தண்ணீரில் வெறும் 10-15 நிமிடங்கள் நீராடினால் கூட மேட்டர்னல் ஹைப்போதெர்மியா எனில் அவள் உடலின் வெப்பம் அதிகரித்து அந்த நியூரல் டியூபின் எம்பிரியானிக் செல்கள் வளர்வது தடுக்கப்பட்டு கருவில் குறைபாடு ஏற்படும். இதனால் தான் கர்ப்பிணிகள் மதிய வெயிலில் வெளிப்படுவதும் நன்றன்று. ஆங்கிலத்தில் ஹாட் டப், சானா என்றெல்லாம் அழைப்பார்களே, அவற்றில் அமர்வதும் தவறு என்று பெக்மன் அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி பாடப்புத்தகம் தெளிவாக உரைக்கிறது. இவன் ஒருவன் எப்பொழுதும் எதையாவது கூறி அச்சத்தை ஏற்படுத்துகிறான் என்று என்னை கடிந்து கொள்ள வேண்டாம் தாய்மார்களே. இவ்வறிவுரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நன்றி.